நம்முடைய அண்ணன் எழுச்சி நம்முடைய செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு மத்தியிலே மிகுந்த கரகோஷத்தோடு, அதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேசணும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் குன்றாக நிலவட்டுமாக. அவர் எந்த ஒரு திருமண மேடையிலையும் மாப்பிள்ளை பேசுறதுங்கிறது பழக்கம் இல்லை, மரபு இல்லை. ஆனால் என்ன செய்யறது, சமூகம் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா ஹீரோ பேசுனா தான் கேட்குது, இல்லைன்னா கேட்க மாட்டேங்குது. அப்படித்தானே? இன்னைக்கு நான் தானே ஹீரோ, நான் பேசுனா கேட்டு தானே ஆகணும். அதனால தான் பேசுகிறேன். பேசக்கூடாது, பேசுறது மரபு இல்லை. இருந்தாலும் ஒரு புரட்சியை விரும்புகின்ற இளம் தலைமுறை பிள்ளைகள் நாங்கள் எந்த ஒரு கூட்டத்தையும் தவற விட முடியாது. எல்லா கூட்டத்திலையும் நாங்கள் பேசிதான் ஆகணும். ஏன்னா எங்களுக்கு கூட்டம் கூடுறதும் அந்த கூட்டத்தில் எங்கள் பேச்சை கேட்கறதும் ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை நாங்கள் போய் சேர்த்துட முடியுமா, எப்படியாவது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு நாங்கள் தினந்தோறும் கொள்கிற ஏக்கங்கிறது ரொம்ப அதிகம். அதனால எந்த ஒரு கூட்டத்தையும் எங்களால் தவற விட்டுற முடியாது. பொதுவாக சொல்லுவாங்க என்னன்னா, நெருக்கடியான விஷயம்னா கல்யாணத்தையும் பண்ணிப்பாரு, வீட்டையும் கட்டிப்பாரு அப்படிம்பாங்க. கூட ஒன்று சேர்த்துக்கணும், தேர்தலையும் நின்றுப்பாரு அப்படின்னு சேர்த்துக்கணும். இந்த நெருக்கடியான இந்த ஒரு கடந்த ஒரு 6 மாதம் ஒரு 8 மாதத்துல நான் 3ஐயும் பண்ணியிருக்கேன். கல்யாணத்தையும் பண்ணி பார்த்து, வீட்டையும் கட்டி பார்த்து, தேர்தலையும் நின்று பார்த்துருக்கேன். 3மே நெருக்கடியான காலகட்டம். அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் எனக்கு உடன் இருந்து எல்லா விதமான ஒத்துழைப்பையும் எல்லா விதமான உறுதுணையும் கொடுத்தது என் சொந்த பந்தங்களையும் தாண்டி, என் நட்புகளையும் தாண்டி என்னுடைய உண்மையான உறவுகள், தமிழ் சமூகத்தின் இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தான். எல்லா நேரங்கள்லையும் கூட இருந்தாங்க. உண்மையிலே எல்லா நேரங்களையும் அண்ணன் தம்பின்னா உண்மையிலே அண்ணன் தம்பி தான். ரொம்ப நெருக்கடியான காலகட்டங்களில் நான் எப்பயுமே எங்கள் அப்பாவை, சீமான் அப்பாவை அப்பான்னு தான் சொல்லுவேன். அவர் என்னை மகன் தான் சொல்லுவார். நாங்கள் மாற்றி பேசுறதில்லை. எப்பயுமே அப்பான்னா உண்மையிலே அப்பா தான், மறந்துக்கலாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே அப்பா தான். நீங்கள் நெருக்கடியான ஒரு காலகட்டம், என்ன செய்யறதுனே தெரில, கையேற நிலையில் இருக்கும். உறுதுணையாக யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேனு கேட்டு உடன் பிடிச்சி ஒரு கை வருது. அந்த கை, அந்த உருவத்தின் பெயர் அப்பான்னா அப்ப சீமான் அவர்கள் எனக்கு அப்பா தான், அப்பா தான். நீங்கள் யாருக்கிட்ட போய் சொல்றதுனே தெரில, யாருக்கிட்ட போய் முறையிடுறதுனே தெரில. கூட அத்தா இருந்தால் நல்லா இருக்கும், ஆனால் அத்தாவும் இல்லையே. யாராவது ஒருத்தர் கூட பிடிச்சி நின்று நான் இருக்க மகனே நீ கலங்காதரா அப்படின்னு சொல்றவர் அப்பான்னா சீமான் அப்பா தான். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா அப்பா தான். என்னென்ன நான் முன்னாடி பேசின எங்கள் அத்தா ஹுமாயூன் அத்தா கூட சொன்னாங்க, யூபிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தாப்புல, ஐஏஎஸ் எழுத ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல, கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டோம். கலெக்டர் ஆகினா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், கவர்மெண்ட்டே நமக்கா இருந்தா, கவர்மெண்ட்லேயே நம்ம ஒரு அங்கமாக இருந்தால் என்ன செய்யறதுன்றதுல அந்த சிந்தனையை ஊக்குவிச்சது இவர் தான், எங்கள் அப்பா தான். அப்போ ஆழ்ந்த அரசியல், தெளிந்த அரசியல், இந்த இளைஞர்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை சித்தாந்த ரீதியான அரசியலை அதை எனக்கு கற்றுக் கொடுத்ததுங்கிறது என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். பல பேருக்கு பலவிதமான கேள்விகள் இருக்குது, பலவிதமான சந்தேகங்கள் இருக்குது. நீ தமிழனா இல்லது இஸ்லாமியனா, இந்த கேள்வி எல்லா இடங்கள்ல இருக்கு. நான் வேற இடத்துல போய் பதில் சொல்லிட முடியாது அதுக்கு, அப்படிதானே? வேற இடத்துல போய் பதில் சொன்னா நிறைய பேருக்கு போய் சேராது. நீ இஸ்லாமியனா அல்லது தமிழனா, நீ தமிழனா இல்லது இஸ்லாமியனா அப்படின்றது. நான் இஸ்லாமியன் தான், அதுல எந்த சிக்கலும் இல்லை. நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் தான், அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் நாங்கள் இஸ்லாத்தை வேண்டி விரும்பி ஏற்று நிற்கிற பிள்ளைகள், இஸ்லாத்தை வேண்டி விரும்பி ஏற்று நிற்கிற பிள்ளைகள். ஆனால் பிறப்பால் நாங்கள் தமிழர்கள், இதை யாராலையும் மறுக்க முடியாது. அப்ப நீ தமிழனா இருப்பியா இஸ்லாமியனா இருப்பியா? இஸ்லாமியனா இருப்ப தமிழா? நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் எங்க மாமிக்கு மருமகனா இருக்கேங்கிறேன். இதுல என்ன தப்பு இருந்துற போகுது? அவ்வளவுதான். அப்ப இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள், இந்த இன்னைக்கு நான் சொல்ல வேண்டியதுன்றது, இந்த இளம் தலைமுறை பிள்ளைகளுக்கு, இங்க இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, நட்புகளுக்கும் சொல்ல வேண்டியதுன்றது, நாங்கள் தேர்தலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு குறிப்பா நிறைய பேர் அழைச்சு ஆறுதல் சொன்னாங்க, நிறைய பேர் அழைச்சு ஆறுதல் சொல்றாங்க. தேர்தலுக்கு அப்புறமா, முடிவுகளுக்கு அப்புறமா, ரிசல்ட் எல்லாம் வந்து 10 நாள் கழிச்சு நிறைய பேர் ஆறுதல் சொல்றாங்க. உங்க ஆறுதல்லாம் அடுத்த தேர்தலில் சொல்லுங்க, இப்போ வேணாம். உங்கள் ஆறுதல் என்பது இப்போ தேவையில்லை, அந்த ஆறுதலை தேர்தலில் சொல்லுங்க.
உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் உங்கள் இந்த இன்பத்துக்கு பிறகு துன்பம்னு அல்லாஹ் திருமறையில சொல்றான். இன்பத்துக்கு பிறகுதான் துன்பம் வரும் அப்படின்னு, துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் வரும் அப்படின்னு அல்லாஹ் குரு திருமறையில சொல்றான். அப்படி துன்பமான காலகட்டங்கள், நெருக்கடியான காலகட்டங்களை தாண்டி இப்ப இன்பமிகு ஒரு வாழ்க்கையில இல்லறத்திற்குள்ள நான் நுழைகிறேன். உங்கள் அத்தனை பேருடைய வாழ்த்துக்களோடும் அத்தனை பேருடைய நல்ல துவாக்களை ஆதரவு பெற்றவனாக நான் அந்த வாழ்க்கைக்குள் நுழைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடி எல்லா மேடையிலையும் நாங்கள்லாம் பேசுறதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா பேசுறது வழக்கம். அதனால இந்த மேடையிலையுமே நாங்கள் பேசுனதுக்கு அப்புறம் அவர் பேசினா நல்லா இருக்குங்கிறது தான். அதனால அடுத்தபடியாக என்னுடைய அப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவாங்க.